வணக்கம். நாட்டு நடப்பை கணித்து சொல்லும் ஐயா. இந்த 2026 நாட்டில் நடக்கவிருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை முன்னதாகவே கணித்து சொல்கிறார் ஐயா. அருள்ஞான வனப்பதியில் அருட்சட்டம் சொல்லக்கூடியவர் ஐயா. வழியில் பார்த்திங்கன்னா அருள் சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அருள் வாக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த அருள்ஞான வனப்பதியில் அருள் சட்டம் சொல்லக்கூடிய அந்த அன்பர் முன்னதாகவே ஒவ்வொரு விஷயங்களையும் ஐயாவின் மூலமாக கணித்து சொல்கிறார். மக்களை நாட்டு நடப்பெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஐயா நடக்கவிருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய நபர்கள் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் சொல்கிறது ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. நம்ம அதை உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய விஷயங்களை முன்னதாக கணித்து சொல்லியிருக்கிறாங்க. எண்ணெய் வளங்கள் பெரிதளவில் பாதிக்கப்படும், எண்ணெய்க்கான ஒரு தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலவே கேஸ் நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது, ஹோட்டல்களில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கான தட்டுப்பாடு வந்தாச்சு. அதே போல் ப்ரீமியம் பெட்ரோல் 2 ரூபா விலை ஏறி இருக்குது. இன்னும் நம்ம பைக்கு காருக்கெல்லாம் போடக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை ஏறலை அப்படின்னாலுமே அதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத ஐயா முன்னதாகவே கணித்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் காசு பணத்தை அதிகமாக கோவிலுக்குன்னு செலவு பண்ணாதீங்க, மக்கள் எல்லாம் சிக்கனம் பழகுங்கள், கோவிலுக்கு நல்லா போங்க, சாமியை கும்பிடுங்க, சாமி பெயரில் காணிக்கை அப்படிங்கிற பெயரில் அதிகமாக பணத்தை செலவு பண்ணாதீங்க, சிக்கனமாக வச்சுக்கங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தங்கத்தின் விலை பெரிதும் வீழ்ச்சி அடையும், எந்த அளவுக்கு ஏற்றம் அடைஞ்சதோ அதுபோலவே அது ஒரு வீழ்ச்சியை காணும், மீண்டும் 1 லட்சத்துக்கு உள்ளே வரும் அப்படிங்கிறதையும் ஐயா நாட்டு நடப்பாக கணித்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, அதற்கான ஒரு கடுமையான சட்டம் விரைவில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கடுமையான சட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா பறவை இனத்தால், அதாவது பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல்லாம் வருது இல்லையா, அதுபோல் பறவை இனங்களால், பன்றிகளால் ஒரு காய்ச்சல் வரவிருக்கிறது, மக்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு முன்னதாகவே கணித்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 2026 தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் முன்னதாகவே ஐயா கணித்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட நபரின் பெயரை சொல்லி இந்த நபர் தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லலை அப்படின்னாலுமே ஆண்டி பெற்ற பிள்ளையின் அரசாட்சி அமையுதடான்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் ஆண்டி அப்படிங்கிறது ஒருத்தரும் ஒரு விதமாக நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஐயா நிச்சயத்தை ஆண்டி பெற்ற பிள்ளையின் அரசாட்சி அமைந்தே தீரும். அதாவது இந்த ஆட்சி தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை, வேற ஒரு ஆட்சி அமையும் அப்படிங்கிறத ஐயா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் நல்லாட்சி அமையும், நல்லாட்சி அமையணும்னு சொல்லி நாம் அனைவரும் அந்த ஐயா வைகுண்ட சுவாமியை வணங்குவோம். நல்லதே நடக்கும். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு.